பௌத்தம் மற்றும் மகா சங்கத்தினரின் மீதான தற்போதைய அழுத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. HNB Finance நிலையான வைப்பு. இப்பொழுது 60 மாத நிலையான வைப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. பௌத்த மகா சம்மேளனத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நாடு தழுவிய ரீதியில் மகா சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஊடாக முன்பு அரசியலில் ஈடுபட்டிருந்த பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். இது ஆரம்பித்ததில் இருந்து என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் வெவ்வேறு வகையான ஆடைகளை அணிகின்றார்கள். முஸ்லிம் உடைகள், தமிழ் உடைகள், வழுக்கை கூட, தலைமுடியை சீவாமல் இந்த ஹிப்பிகள் போன்று வெவ்வேறு வகையான ஆடைகளை அணிந்து கொண்டு எங்களுக்கு தர்மத்தை கற்பிப்பதை பற்றி பேசுகின்றார்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விடயம் எங்களை அவதூறு செய்வதுதான். வேறு என்ன செய்ய முடியும்? முடிந்தால் எங்கள் நன்கொடையாளர்கள் எங்களுக்கு அன்னதானம் செய்வதை உங்களால் தடுக்க முடியுமா? இன்று எங்கள் நன்கொடையாளர்கள் கூட மிக விரைவாக விகாரைக்கு வருகின்றார்கள். எங்கள் பௌத்த மத போதனைகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் சிரமப்பட்டாலும் அவர்கள் எங்கள் துறவிகளுக்கு செய்யும் அவமானங்களால் அவர்கள் என்னை அழைக்கின்றார்கள். தேரரே, நாங்கள் இங்கே இருக்கின்றோம், எதற்கும் பயப்பட வேண்டாம், நாங்கள் அன்னதானம் செய்ய இங்கே இருக்கின்றோம். நான் அந்த தாய்மார்களிடம் சொன்னேன், நாங்கள் சாப்பிடுவதற்கு இல்லாமல் துறவிகளாக மாறவில்லை. சாப்பிட இல்லை என்றால் வீட்டுக்கு சென்று தேங்காய் சம்பலும் சோறும் சாப்பிடுவோம். எங்களுக்கு சாப்பிட போதுமானவை இருக்கின்றன. ஆனால் இதனை எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த அவதூறுகளை பொறுத்து கொள்ள முடியாது. உண்மையில் எங்கள் மதம், எங்கள் மகா சங்கத்தினர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக நாங்கள் நம்புகின்றோம். புத்த சாசனத்தை பாதுகாப்பதும் புத்த சாசனத்தை பேணி வளர்ப்பதும் நாட்டில் உள்ள அனைத்து மதங்களையும் மற்ற அனைத்து இனங்களையும் பாதுகாப்பதும் மக்களின் பொறுப்பாகும். மேலும் அனைவரும் பரஸ்பர புரிதலுடன் நாட்டில் சமய சுதந்திரத்தையும் கலாசார சுதந்திரத்தையும் பராமரிக்க வேண்டும். இதனிடையே கொழும்பு நீதித்துறை வளாகத்தில் இந்த கருத்தரங்கு குறித்து கொட்டுவே பொடிஹாமதுருவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று வினவினர். ராஜபக்சவின் நியாய மாநாட்டுக்கு செல்லவில்லையா? இல்லை, செல்லவில்லை. தேர்தல் வரும் வரை காவியுடை, தேர்தல் நிறைவடைந்த பின்னர் வெறுமனே ஒரு துணி மாத்திரமே.